إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியையும் என்றென்றும் முடித்தானதாக்கி அவனது சாந்தியும் கிருபையும் உலக தலைவரும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இன்னும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்ற இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நோக்கமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவ்வப்போது ஒவ்வொரு சில நேரங்களிலும் அல்லாஹ் தஆலா பல அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் அவனை சிந்தித்து பார்ப்பதற்காக உருவாக்கி வைத்திருக்கின்றான், படைத்து வைத்திருக்கின்றான். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி மனிதனுடைய அறிவிலும் சரி அல்லாஹ் தஆலா இதுவெல்லாம் படைத்து இறைவனுடைய ஒரு படைப்பு, இது படைத்து இறைவனுடைய ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு படைப்பு என்பதை மனிதனுடைய உள்ளத்தில் மனிதனுடைய அறிவுக்கு எட்டியவாறு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உதாரணங்களாக அத்தாட்சிகளாக ஆதாரங்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அது அவ்வப்போது அல்லாஹ் தஆலா நிகழ்ச்சியும் நம்மிடத்திலே முன் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா காண்பிப்பான். இதுதான் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ் அத்தாட்சிகளாக வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் என்பது இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற, காண்கின்ற, உணர்கின்ற, நாம் பெற்றிருக்கின்ற எவ்வளவோ விஷயங்களை உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அதற்கு முடிவே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் எத்தனையோ லட்சம் கோடி உதாரணங்கள், ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து, ஒரு குழந்தை உருவாகுவதிலிருந்து, ஒரு குழந்தை இறந்து மக்கி பின்பு எழுப்பப்படுவது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நுணுக்கமாக ஆழமாக அணுவளவில் இருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாத மாற்று மதத்தவர்களுக்கு அறிவியல் மூலமாகவும் சரி அல்லது அறிவின் மூலமாகவும் சரி அல்லாஹ் தஆலா பல விதத்தில் அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் நாம் நேற்றைய தினம் நம்முடைய ஊரிலும் சரி பல ஊர்களிலும் சரி மக்கள் எல்லாம் அதிர்ந்து திகைத்து அதை நினைத்து பயந்து போன ஒரு விஷயம் என்று சொன்னால் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மழையினுடைய நேரமும். அந்த நேரம் இடியினுடைய முழக்கம் என்பது நம்ம அனைவரையும் ஒரு நிமிடம் திடுக்கிற்கு உள்ளாக்கி இருக்கும். ஒரு நிமிடம் நம்மளால் நடுங்கி போயிருக்கும். ஒரு நிமிடம் அல்லாஹ்வுடைய வேதனையோ அல்லாஹ்வுடைய மரணமோ அல்லாஹ்வுடைய தவணையோ நம்மை வந்தடைந்து விடுமோ
என்ற அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும் அளவிற்கு அல்லாஹ் அந்த இடி முழக்கத்தை நம்முடைய பகுதியிலே நமக்கு கேட்கும்படியாக நம் உணரும்படியாக அல்லாஹ் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா ரூமினுடைய 24வது வசனம், وَمِنْ آيَاتِهِ يُرِيكُمُ الْبَرْقَ خَوْفًا وَطَمَعًا. அந்த இடி முழக்கத்தை நாம் உங்களுக்கு காண்பிப்பதெல்லாம் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இடி முழக்கம் என்பது ஏதோ நாம் கேட்டுவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே கிட்டத்தட்ட 114 சூறாக்கள் அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த 114 அத்தியாயங்கள்ல 13வது அத்தியாயமாக ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் பேர் என்ன தெரியுமா? சூராவோட பேர் என்ன தெரியுமா? சூரத்துர் ரஅத். சூரா ரஅத், இடி முழக்கம். சூரா பேரு இடி முழக்கம். அப்ப அந்த அளவிற்கு குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் அதற்கு பெயராக இடி முழக்கம் வச்சிருக்கான்னு சொன்னா, அப்ப அதுல எந்த அளவிற்கு நமக்கு படிப்பனையும் நமக்கு அத்தாட்சியும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தில் படைத்திருப்பது, இந்த மனிதனுக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது எல்லாவற்றிற்கும் காரணம் அதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு எதற்காக அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்கிறான்? சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து உணர வேண்டும், சிந்தித்து உணர வேண்டும். அதுதான் விஷயம். சும்மா சிந்திச்சு ஆராய்ச்சி பார்த்துட்டு போறது கிடையாது. அது சிந்தித்து அதனுடைய நோக்கத்தை, அதனுடைய படைப்பாளனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். அது இறைவனே இல்லை என்று சொல்பவர்கள் கூட இறைவனை சிந்திப்பதற்கு இதெல்லாம் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. எத்தனையவர்கள் இறைவனை நான் பார்த்தால் தான் நம்புவேன், இறைவனை கண்டால் தான், எதிர்கொண்டால் தான், அவனை சந்தித்தால் தான் நம்புவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் சிறு நேரம் யோசிக்க வேண்டும். நமக்கு இறைவன் மூளையை கொடுத்திருக்கான்னு சொல்லி அவங்க நம்புறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே மூளைங்கிறது இருக்குது, சிந்திக்கக்கூடிய அறிவுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நான் இறைவனை பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு நிமிடம் சிந்திக்கணும். என்னுடைய தலையில, என்னுடைய உடல்ல மூளைன்னு ஒண்ணு இருக்குது, அதை நான் என்னைக்காவது பார்த்திருக்கிறேனா? என்னைக்காவது பார்த்திருக்கிறேனா? ஆனா இருக்குது நம்புறாங்களா இல்லையா? இருக்குது நம்புறாங்க. ஏன் நம்புறாங்க? சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது, உணரக்கூடிய உடல் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, அதற்குண்டான பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் படைத்தவனை நம்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் மூளை இருக்குங்கிறத நம்பல. இதுதான் முதல் விஷயம். அப்ப இறைவன் இந்த உலகத்துல பல அத்தாட்சி வச்சிருக்கிறான்னு சொன்னா நம்முடைய பகுத்தறிவுல, நம்முடைய அறிவுல இறைவனை அடைந்து கொள்வதற்கு அதை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் பகுத்தறிவுன்னு ஒண்ணு மனுஷனுக்கு மட்டும் கொடுத்திருக்கான், வேற எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கல. அப்ப படைத்தவனை உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த படைப்பினங்களும் சரி, நமக்கு பகுத்தறிவு என்பதும் சரி. அப்ப அப்படிப்பட்ட அந்த பகுத்தறிவை வைத்து நாம் இந்த உலகத்தில் உள்ள அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியான இந்த இடி முழக்கத்தை, மின்னலை நாம் சிந்திக்க இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளோம். சொல்றோம், நாம் எல்லாம் படைத்து இறைவனை மறந்து இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை உங்களை மறக்கடித்து விட வேண்டாம், உங்களை மூழ்கடித்து விட வேண்டாம். சொன்னா மூழ்கடிக்கிறது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நீங்க மூழ்கி போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன காரணம்? எதனால நம்ம வாழ்க்கையில மூழ்கி போறோம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய சிந்தனை இல்லை. இறைவனுடைய சிந்தனை இல்லாததின் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நாம் இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இறைவனுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் அடிக்கடி என்ன செய்யறான்? சில அத்தாட்சிகளை நம்ம இடத்துல கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அப்ப இந்த நம்ம சூரா ரஅதா இருந்தாலும் சரி, நம்முடைய இடி முழக்கமா இருந்தாலும் சரி, மின்னலா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு போது பார்க்கிறோம், மிகைக்கிறோம், பயப்படுறோம், அச்சப்படுறோம்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு எதை நினைவுபடுத்தணும்? அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும். நம்மை பயன்படுத்தக்கூடிய, நமக்கு அத்தாட்சியா இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகள் இருக்குது பாத்தீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுஸப்பிஹு ர்-ரஅது பிஹம்திஹி. அந்த ரஅது கூட, அந்த இடி முழக்கம் கூட, அந்த மின்னல் கூட
அல்லாஹ்வுடைய புகழை துதிக்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. நினைச்சு பாருங்க, ஒரு நொடி பொழுதுல, நொடிக்கும் குறைவான நேரத்துல வரக்கூடிய அந்த மொழி முழக்கம், அந்த மின்னலாக இருக்கட்டும், அது கூட அல்லாஹ்வை துதிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை புகழ்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களாக, மனிதர்களாக பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் பொழுதிலே அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம்? அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நம்முடைய நாவு அப்படி நேரத்தை கழிக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலா, எவ்வளவு தஸ்பீஹ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு, அல்லாஹ்வோடு தொடர்பு இருப்பதற்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். காலை மாலை ஓதுவது, தொழுகைக்கு பின்னால் ஓதுவது, ஒவ்வொரு நேரங்களிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே ஓதக்கூடிய திக்ர்கள், துஆக்கள் எல்லாமே அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்குத்தான், அல்லாஹ்வை புகழ்வதற்குத்தான், அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கத்தில் உட்படுத்துவதற்குத்தான். ஆனால் அந்த நேரங்களை எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சொல்றோம், நம்முடைய ஒரு நாள் பொழுதை நாம் ஒரு நேரம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கின்றான். இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லிகௌமி யாகிலூன் இன்ன ஃபீ ذلك லஆயா, இந்த விஷயங்களில் எல்லாம் நாம் அத்தாட்சியை வைத்திருக்கிறோம் நல்லா சொல்லிட்டு சொல்றா. லிகௌமி யாகிலூன், சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு, சமுதாயத்துக்கு. யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. நமக்கு அல்லாஹ் தஆலா அறிவுடைய மக்களாக நம்மை வைத்திருக்கிறான். அவளும் சிந்திக்க பகுத்தறிவுடையவங்க. நாமளும் உண்மையான இறைவனை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவன் உண்மையை நம்ம வணங்குறோம் சொன்னா நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பகுத்தறிவை நம்ம சரியா பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அப்ப அந்த பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி சரியான இறைவன் அடைந்தவனா இருக்கும்போது அல்லாஹ்வோட அத்தாட்சியை நாம் சிந்திக்கணும். அப்ப சரியான அறிவுடைய மக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்றான், அவர்களோட அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை சிந்தித்து பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இதெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்க உணர்வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது அன்பிற்குரிய சொல்றே, இந்த அத்தாட்சிகளை எல்லாம் உணர்ந்து அதனுடைய நோக்கம் என்ன? நாம் இறைவனை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ் புகழணும், அல்லாஹ்விடத்தில் அதன் மூலமாக நெருக்கத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக நம்முடைய அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும். நம்முடைய நாளை, ஒரு நாளை எந்த அளவிற்கு வீணான விஷயங்களில் இந்த உலகத்தை அடைவதில் நாம செலவிடுறோமோ அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாம் அதிகமாக செலவிடணும். இதுதான் நோக்கு, வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவ் கஸய்யிபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி, வானத்திலிருந்து மழை பொழிவிக்கிறோம், ஃபீஹி ظுலுமாத்து வ ரஅது வ பர்க், அந்த மழை பெய்யும் பொழுது இருள் சூழ்ந்து கொள்கிறது. அந்த இருளினுடைய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த மலையில ظுலுமாத் இருள்கள் இருக்கிறது, வ ரஅது இடி முழக்கம் இருக்கிறது, வ பர்க் மின்னல்கள் இருக்கிறது. அது அந்த நேரத்திலே யஜஅலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், மனிதன் என்ன செஞ்சுக்கிறான்? அந்த பயத்தின் காரணமாக மினஸ் ஸவாஇக், அதனுடைய அந்த இடி முழக்கத்தின் காரணமாக ஹதரல் மௌத், மரணம் தங்களை வந்து அடைந்து விடுமோ என்று பயந்து. ஏன்னா எத்தனையோ சமுதாயங்களை இடி முழக்கத்தினாலே அல்லாஹ் அழிச்சிருக்கான். குர்ஆன்ல வரலாறுல பார்க்கிறோம். ஆது போன்ற எத்தனை பெரும் சமுதாயங்கள் ஸவாஇக், அதாவது வெறும் சத்தம் தான், இடி முழக்கம், அந்த சத்தம், அந்த சத்தமே போதும் அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கீழே கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நாடினால் ஏத்தை வைத்தும் அல்லாஹ் தஆலா அழிப்பான். இந்த இடை முழக்கம் என்பதும் மின்னல் என்பதும் மழை என்பதும் பல சமுதாயங்களை அழித்த ஒரு அத்தாட்சி, ஒரு வேதனை என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நேரத்திலே அல்லாஹ்வை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். சொல்றோட ஏன் நினைத்து பார்க்கணும், எத்தனை அவர்கள் மழை பெய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மழையாக ஆக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லி எத்தனை நபர்கள் நம்ம கேட்டோம். அல்லாஹும்ம இஜ்அல்ஹா ரஹ்மத்தன் வலா தஜ்அல்ஹா அஸாபா, யா அல்லாஹ் இந்த பெய்யக்கூடிய மழையை எங்களுக்கு ரஹ்மத்தாக, அருளாக, எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக ஆக்கி கொடு. வலா தஜ்அல்ஹா அஸாபா, எங்களுக்கு இந்த மழையை முன் சென்ற சமுதாயங்களுக்கு அனுப்பியது போல
வேதனையாக இந்த மழை, இந்த இடியை, இந்த மின்னலை அனுப்பிவிடாதே யா அல்லாஹ் என்று எத்தனை நபர்கள் நாம் கேட்டு யோசிக்க வேண்டும் இல்ல? இதையெல்லாம் நம்ம உள்ளத்துல யோசிக்கணும். அல்லாஹ் இடத்துல மழை பெய்யும் பொழுது ஒருவேளை நமக்கு அல்லாஹ் அதை வேதனையாக அனுப்பிவிட்டால், அதன் மூலமாக நமக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் எப்படி அல்லாஹை சந்திப்போம்? அல்லாஹுடைய அத்தாட்சியை உணராமல், அல்லாஹ்விடத்தில் சரணடையாமல், அல்லாஹை புகழாமல், அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் அந்த வேதனையின் காரணமாக மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்விடத்தில் என்ன நிலையில் நாம் சென்று நிற்போம்? அல்லாஹ் அத்தாட்சியை உணராதவர்களாக, அறிவியலர்களாக நாம் அல்லாஹை சந்திப்போம். இதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்கின்றார். மரணத்தினுடைய பயத்தில் அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வானாம்? அவனுடைய விரல்களை அதனுடைய சத்தங்களிலிருந்து தன்னுடைய காதுகளில் வைத்து அடைத்துக் கொள்வான், அதனுடைய மரணத்தினுடைய பயத்தின் காரணமாக. இந்த இடி முழக்கம் வந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய உள்ளங்கள் பதைச்சு போகுதா இல்லையா? என்ன காரணம்? அல்லாஹ் நமக்கு மரணத்தை நினைவு கூறுகிறான், நமக்கு மரணத்தை நினைவு கூறுகிறான். அதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறான். உனக்கும் மரணம் எந்த நொடியும், எந்த நொடி பொழுதும், எந்த நேரம் வரும் என்பதை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அதன் மூலமாக நீ அல்லாஹ்விற்கு பொருத்தத்தை பெறக்கூடியவனாக, அல்லாஹை புகழக்கூடியவனாக மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலம் சொல்லி காட்டுகிறான். சொல்றோம் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்த்து நம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான படிப்பினைகளை பெற வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ ஆராய்ச்சியை செய்கிறார்கள், எவ்வளவோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த மின்னல், சாதாரண ஒரு மின்னல் நம்முடைய கண்களுக்கு ஒரு நொடி பொழுதுக்கும் கீழாக குறைவான பொழுதிலே தெரியக்கூடிய அந்த மின்னல் சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அது யார் மீது விழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது யார் மீது விழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் மீது அதை அல்லாஹ் விழ வைக்கிறான். அந்த இடி மின்னல் விழுவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். மனிதனால சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு அளவுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இடிமேல் என்பது அதிகபட்சமாக எது மின் கடத்தியாக அந்த மின்சாரத்தை பாய்ச்சக்கூடியதாக இருக்கிறதோ அதன் மீதுதான் அதிகமாக விழும் என்றாலும் சொல்ல முடியாது. அது மரத்தின் மேல விழலாம், மிருகங்கள் மேல விழலாம், நிலத்தின் மேல விழலாம், கடலின் மேல விழலாம், அல்லது மனிதர்கள் மேல விழலாம். அது எப்படி வேண்டுமானாலும் விழுவும். ஆனால் அதிகபட்சமாக இப்படி விழும் சொல்றார். அந்த அளவிற்கு அல்லாஹ் அல்லாஹ் நாடியதன் பிரகாரம் அல்லாஹ் எங்கு விழ வேண்டுமோ அதை அங்கு விழ செய்கின்றான். அது விழுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்கு நம்மளாம் இடி இடிக்குது, மழை பெய்யுது, டிவி பிளக்க போடுங்க, ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணு, எதுக்கு சொல்றோம்? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மின்னல் என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வால்ட், அந்த கரண்டினுடைய வால்ட்டுங்கிறது 10 கோடியிலிருந்து 30 கோடி அளவுக்கு இது ஒரு அளவா மனுஷன் சொல்றான். ஆனா ஒரு பயன் கிடையாது. 10 இருந்து 30 கோடி அளவுக்கு இது வால்ட். 30 கோடி வால்ட் அந்த கரண்ட் அதுல இருந்து வெளிப்படுதான். நினைச்சு அது ஒரு நிமிடம் நம்ம மேல பட்டு நம்ம என்ன ஆகும்? சாதாரண இந்த கரண்ட் ஒயர் போறதுல கையை வச்சாலே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பயப்படுவோம் அதுக்கே. ஆனா அல்லாஹ் நாடியவாறு அந்த மின்னல், அந்த இடி நம் மீது விழுந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் அந்த நேரம் நமக்கு மரணத்தினுடைய நேரமாக அமைந்து விடலாம். அல்லாஹ் நமக்கு அதெல்லாம் அத்தாட்சியாக உதாரணமாக காட்டுகிறார். இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி, நான் நினைத்தால் எதுவும் செய்வேன். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை நேற்று ஒரு இடி முழக்கம் வந்துச்சு, எல்லாரும் ஒரு நிமிஷம் இதை எஞ்சி பிடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் மௌத்தானாங்க அல்லாஹ் அறிந்தவன். அந்த அளவுக்கு இதை பலகீனமானவங்க அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடி முழக்கம், உள்ளங்கள் நடுங்கி போகக்கூடிய அளவுக்கு. இதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டுமா இல்லையா? சொல்றோட அல்லாஹ் நினைத்திருந்தால் முன் சென்ற சமுதாயத்தை போல அந்த முழக்கத்தின் காரணமாகவே நம்முடைய உள்ளத்தை நடுநடுங்கி செய்து மரணிக்க செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தான்னு சொன்னா அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும்.
மின்னல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி. ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நுணுக்கமாக அதை ஆராய்ச்சி செய்வதற்கென்று பல குழுக்கள் இருக்கிறது. பல மனிதர்கள் அதை பார்ப்பதற்காக, அதை ஆராய்ச்சி செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கைகளை இன்றைக்கு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை எத்தனை அதில் உணர்ந்தவர்களும் உண்டு, உணராதவர்களும் உண்டு. இப்ப நாம் எல்லாம் அதில் அல்லாஹ்வை உணர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உணர்ந்து அல்லாஹ்வை அடைய வேண்டுமா இல்லையா? ஒரு மின்னலினுடைய வேகம் எந்த அளவிற்கு என்று சொல்லும் பொழுது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு குறைவாக, எப்படி ஒரு நொடிக்கு குறைவாகவே 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு மின்னல் வந்து போகிறது சொன்னா எந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அதனுடைய அத்தாட்சி நமக்கு காண்பிக்கிறான் என்பதை யோசித்து பார்ப்போம். பார்க்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிடுது. பார்க்கிறோம், கன்சிடன்றதுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிடும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது 329வது ஹதீஸா. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மறுமையில சிராத்துங்கிற ஒரு பாலம் இருக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் மறுமையில இருக்கக்கூடிய பாலத்துக்கு பேர் சிராத்துல் முஸ்தகீம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. முஸ்தகீம்ங்கிறது நேர்வழி, அவ்வளவுதான். சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது நேர்வழி. ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது. மறுமையில இருக்கக்கூடிய பாலத்துக்கு பேர் சிராத். சிராத்னா பாலம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பேருலாம் கிடையாது, சிராத். அந்த சிராத், அந்த பாலம் நரகத்திற்கு மேல இருக்கக்கூடிய பாலம். அந்த பாலத்தை கடந்தாதான் நபிமார்களாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும். நபிமார்களாக இருந்தாலும் அந்த பாலத்தை கடந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த பாலத்தை கடப்பது சாதாரண கிடையாது. அந்த பாலத்தை கடப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அஸ்தகீது, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், யா அல்லாஹ் அவுது பிக் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்துல யார் சொல்லுவாங்க? அந்த பாலத்தை கடக்கும் போது நபிமார்களுடைய வார்த்தையாக இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு நேரம் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நேரம். அந்த பாலத்தை கடந்துட்டோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். பாலத்தை கடந்துட்டோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி இருந்தும் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபிமார்கள் கூட பயப்படுவார்கள் என்று சொன்னால், நல்லடியார்கள் கூட பயப்படுவார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த பாலத்தினுடைய 2 ஓரங்களிலும் பல கொக்கிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். பல கூர்மையான கொக்கிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த கொக்கிகள் அல்லாஹ் அதற்கு சில வெற்றிற்கு கட்டளையிட்டிருப்பான், இவர்களை நீ தொந்தரவு செய்ய வேண்டும், கீறி கிழிக்க வேண்டும். பாலத்தை கடக்கக்கூடியவங்களை நீ கீறி கிழிக்க வேண்டும் சொல்லியிருப்பான், அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான். அதன் பிரகாரம் அந்த கொக்கிகள் என்ன செய்யும்? அந்த பாலத்தை கடந்து கொண்டிருப்பவர்களை அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்களை கீறி கிழிக்கும், பிடிச்சு இழுக்கும். அதே சில நபர்களை அந்த கொக்கிகளின் மூலமாக நரகத்திற்கு இழுத்து போடுமாறும் கட்டளையிட்டு. அதன் பிரகாரம் அந்த கொக்கிகள் என்ன செய்யும்? சில பாலத்தை கடக்கக்கூடியவர்களிலும் கூட சில நபர்களை அந்த கொக்கிகள் பிடித்து நரகத்தில் போடும். இப்படி ஒரு நிலைமை மறுமையிலே அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களுக்கு கூட நடக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றார்கள், அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நரகத்தில் போடுவது என்பது அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. நரகத்தினுடைய ஆழம் இருக்குது பார்த்தீங்களா? நரகத்தினுடைய ஆழம் அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் 70 ஆண்டுகள் தூரமானது. நரகத்தினுடைய ஆழம் 70 ஆண்டுகள் தூரமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நரகத்தினுடைய அந்த ஆழமும் மிக பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களிலே பல வகையினர் இருக்கிறாங்க. பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் பல வகையினர் இருக்கிறாங்க. அதுல சில நபர்கள் மின்னல் வேகத்திலே பாலத்தை கடப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல எப்படி மின்னல் வேகம்னு? எப்படி சஹாபாக்களுக்கு அந்த தெரியும். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பார்க்கிறோம், ஆனா அன்னைக்கே தெரியல, சயின்ஸ் தெரியல. எப்படி அவர் சொல்ல மின்னல் வேகம்னா எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண் இமைக்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட குறைந்த நேரம் அப்படின்னா. மின்னல் வேகம்னு சொன்னா கண் இமைக்கிறதுக்கு விட குறைந்த நேரம். அந்த அளவுக்கு மின்னல் வேகத்துல அந்த பாலத்தை சில மக்கள் கடந்து செல்வார்கள். சில மக்கள் மனிதர்கள் பறவையில் பறந்து போவதை போல அதனுடைய வேகத்திலே கடந்து செல்வார்கள். சில பேர் காற்று வீசக்கூடிய வேகத்திலே கடந்து செல்வார்கள். சில பேர் குதிரையினுடைய வேகத்திலே கடந்து செல்வார்கள். சில பேர் ஓடி கடந்து செல்வார்கள். கடைசியாக சில பேர் தவழ்ந்து
அவர்கள் அந்த பாலத்தை ஒரு வழியாக கடந்து சென்று விடுவார்கள். இப்படி அந்த பாலத்தை கடப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதிலே சிறப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது, முதலாவதாக மின்னல் வேகத்திலே அந்த பாலத்தை கடப்பார்கள் சில நபர்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த மின்னலினுடைய இடியினுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் அதை நினைவு கூற வேண்டும், அந்த நேரத்தை நினைவு கூற வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஏற்பான். அதன் மூலமாக நம் அனைவரையும் அந்த கூட்டத்திலே இந்த சிராத்துங்கிற அந்த மறுமையினுடைய இந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் உங்களையும் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக்கி அறிவுறுவானாக. ஆக அன்பிற்குரிய சோழர்களே, இந்த ஒவ்வொரு அத்தாட்சியிலும் இந்த உலகத்திலே நம்முடைய மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சரி அல்லாஹ்வை படைத்த ரப்புல் ஆலமீனை நினைத்து பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் உணர்ந்தவர்களாக, இறைவனை நினைத்து பார்த்தவர்களாக, அதன் மூலமாக அல்லாஹ் சொன்னதை போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்காதவர்களாக இருக்க வேண்டும். அது அப்படித்தான் சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு மழையினுடைய நேரங்களாலும் சரி, இடி முழக்கங்கள் மின்னலினுடைய நேரமானாலும் சரி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் திக்ர்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சு பார்க்கிறது, இதே விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆக நாம் அல்லாஹ்வை இந்த நேரங்களில் நினைத்து பார்க்கிறோமா, படைத்த ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுகிறோமா, அல்லாஹ்வை பயப்படுகிறோமா, மறுமையை சிந்திக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த ஒரு நொடிப்பொழுதிலே நாம் யோசிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மறுமை சிந்தனையிலே இருக்கிறதா, அல்லது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே, உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே, உலகத்தினுடைய வியாபாரத்திலே, உலகத்தினுடைய குடும்பங்களிலே, உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறோமா? உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் மூழ்கி இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த அத்தாட்சிகளின் போது அல்லாஹ்வினுடைய சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனை வராது. நமக்கு வருகிறதா வரவில்லையா என்பதை சிந்திக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த குத்பாவினுடைய தலைப்பு அடங்கியிருக்கிறது. அதனால் நம் அனைவரும் அல்லாஹ்வை அவர்களுடைய அத்தாட்சியின் மூலமாக சிந்திப்பவர்களாக மாறி அல்லாஹ்வினுடைய ذாக்கிரீன்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக, மறுமையிலே மின்னல் வேகத்திலே சிராத்தை கடக்கக்கூடிய மக்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு முயற்சிக்கக்கூடிய மக்களாகவும் வல்லல்லாஹு ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்லு கௌலி ஹாதா வஸ்ஸக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த வார ஜும்மாவுடைய உரையாக இடி முழக்கம் ஒரு அத்தாட்சி என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பார்த்தோம். ஆக இந்த உலகத்தில் மனிதன் சிந்திப்பதற்கும், மனிதன் இறைவனை அடைந்து கொள்வதற்கும், சிந்தனை உள்ள, அறிவுள்ள, பகுத்தறிவுள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா படைத்த இறைவன் பல அத்தாட்சியை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அப்படி மனிதன் சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும், அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்வான், உஸ்குர் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அதுக்கெல்லாம் காரணம், நோக்கம் எதுவென்று சொன்னால் இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும், இறைவனை நெருக்கமாகிக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நாம் பல இடி முழக்கங்களையும், பல சத்தங்களையும், பல மின்னல்களையும் நம்முடைய கண்களுக்கு நேராக, காதுகளாக கேட்டிருப்போம். இருந்தும் நம் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, சிந்தித்தவர்களாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை படுத்தவர்களாக, உறங்கியவர்களாக அப்படியே உறங்க வைத்திருந்தால், மறுமையிலே அல்லாஹ்வை சிந்திக்காதவர்களாக எழுப்பப்படும் போது நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல்லமா அதாஅ லஹும் மஷௌ ஃபீஹி வ இதா அظلم عليهم قاموا ولو شاء الله. அல்லாஹ் அந்த இருளிலே யாரெல்லாம் அல்லாஹ் நாடினானோ லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம், அவருடைய பார்வையும் அவருடைய செவிப்புலனையும் எடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நாடினோமோ அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யாரெல்லாம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை, அல்லாஹ்வினுடைய வேதங்களை, வசனங்களை அதை பார்த்தும், அதை தெரிந்து கொண்டும் அதை புறக்கணித்தவர்களாக, அதை சிந்திக்காதவர்களாக, அதை அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ்வின் அத்தாட்சியை சிந்திக்காதவர்கள் அந்த விடியின் பொழுது அல்லாஹ் பார்வையையும் செவியையும் அல்லாஹ் தஆலா எடுத்தவர்களுக்கு சமமாவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை சிந்திக்கக்கூடிய நன்மக்களாக சஹாபாக்களை போல நபிமார்களை போல வாழ்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அதன் மூலமாக இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாக, அல்லாஹ்வினுடைய சாலிஹீன்களாக, அல்லாஹ்வினுடைய சித்திகீன்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய தாக்கியீன்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. அதன் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை திக்ர் செய்த நன்மக்களாகவும், அல்லாஹ்வோடு தொடர்போடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வினுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வினுடைய ஞாபகங்களோடு அத்தாட்சிகளுக்கு நன்றி செலுத்திய நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அதற்குரிய முயற்சியும் அப்படி வாழக்கூடிய மக்களாகவும் நாம் ஆக வேண்டும். அதற்கு முயற்சியும் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் எடுக்க வேண்டும். அது அன்பிற்குரிய சோழலை இந்த ஜும்ஆனுடைய ஃபுத்வாவின் மூலமாக கடந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து விட்டோம். ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை அற்றவர்களாக ரமலானுடைய மாதத்தில் எப்படி அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமான நன்மைகளை அடைய வேண்டும், பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தோமோ அதற்கு பிறகு நாம் அல்லாஹ்வை அடுத்த ரமலானில் சந்திப்போமா என்பதை நமக்கு தெரியாது. ஆக மரணம் நமக்கு அதற்கு முன்னால் சந்தித்து விட்டது என்று சொன்னால் நாம் ரமலானில் செய்த அமல்கள் தொடர்ந்து அமல்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இல்லை என்று சொன்னால் நாம் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹ்வை நன்றி செலுத்தாத நன்றி கெட்ட அடியானாக நாம் மாறி போய்விடுவோம். ஆக அந்த நிலைமையில் நாம் அல்லாஹ்வை சந்தித்து விடக்கூடாது சொல்றேன். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ரமலானுக்கு பின்னும் நாம் அதிகமான அமல்களை ரமலானை செய்ததை தொடர்ந்து செய்து கொண்டே போவதாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், எவர் ஒருவர் ரமலானுக்கு பின்னும் தங்களுடைய அமல்களில் தொடர்ச்சியை முதாவின்களாக தொடர்ந்து செய்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் ரமலானில் செய்ததும் சரி மற்ற காலங்களில் செய்ததும் சரி அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை தான் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள். அதனால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் எல்லா நாட்களிலும் நாம் நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, மாதத்திலே நடுவினுடைய 14, 15, 16 நோன்புகள் இருக்கிறது. இந்த நோன்புகளை எல்லாம் நோட்பவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் ரமலானில் நோற்ற நோன்பு நமக்கு நன்மையை தந்தது, பிரயோஜனத்தை தந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளமே அதுதான். ரமலான்ல 30 நாளும் நோன்பு வச்சோம், 30 நாளும் 29 தொழுதோம், 30 நாளும் வித்திரு தொழுதோம்னு சொன்னா அதெல்லாம் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை எப்படி நாம் முடிவு செய்ய வேண்டும்? நாம் மற்ற மாதங்களில் நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோமா, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமா, அல்லாஹ்வை இடத்திலே நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்துத்தான் ஷவ்வாலினுடைய மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுக்கு என்று ஒரு சிறப்பாக ஒரு 6 நோன்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 6 நோன்புகள் ஷவ்வாலினுடைய மாதத்தில் மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு நோன்பு. அந்த நோன்பை தொடர்ந்து வைக்கலாம் அல்லது முடிந்தவர்கள் விட்டு விட்டு கூட வைக்கலாம். அந்த ஷவ்வாலினுடைய மாதத்தில் மட்டுமே வைக்கக்கூடிய நோன்பு. அதனுடைய நன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷவ்வாலினுடைய 6 நோன்பு யார் வைத்தார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் என்று சொன்னார்கள். ஆக ஷவ்வாலினுடைய நோன்பை நோற்று மற்ற சுன்னத்தான நோன்புகளை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக தொடர்ந்து அதன் மூலமாக எப்பொழுதுமே அல்லாஹ்விற்கு நல்லடியார்களாக வாழக்கூடிய மக்களாக ஆகுவதற்குரிய முயற்சி ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அதன் மூலமாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய ஷாக்கிரீன்களுடைய கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்களாக ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி வருவானாக. அக்லு ஹாதா வஸ்தக்ஃபிரு வலக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله العالمين.